ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க பேரில் டபுள் ஏ போட்டாங்க. பேருடைய முடிவில் 2 ஏ இருக்கும். அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அஸ்ட்ராலஜி நியூமராலஜி ஏதாவது இருக்குமான்னு. பட் நீங்கள் சொல்லி தான் அந்த டபுள் ஏ வந்ததுங்கிற மாதிரி பேச்சு உண்மைதானா? ஆமாம் சார், நான் தான் பண்ணேன். ஜெயலலிதாவுக்கு பண்ணேன், நிறைய பண்ணாப்பாங்க. அப்போ ஜெயலலிதா பண்ணது 2000 வருஷம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க வந்து 23ஆம் நம்பர் பேர் சார். இந்த 23ஆம் நம்பர் பேருக்கு தற்கொலை எண்ணம் வரும். பெண்களுக்கு வச்சா ஆண் தன்மை வந்துடும் சார், ஆண்களுக்கு வச்சா பெண் தன்மை வந்துடும். இது வந்து நம்ப வேண்டி வருது சார். அப்படி இருக்கிறனால இப்போ அவங்களுடைய தன்மை ரொம்ப ஆண் தன்மையாகவும் கோபமாகவும் ரொம்ப ரியாக்டிவாக இருந்தாங்க சார். அப் டு 2000 அந்த 24க்கு மாற்றினவர் அவங்க மாறினாங்க சார். ஆக்சுவலி அப்போ மாற்றினேன். இப்போ பூங்கொண்டை கூட சொல்லியிருந்தா பாருங்க சார், அவருடைய அம்மாவுடைய பிஏ அவர்களும் நான் தான் பேர் மாற்றி கொடுத்தேன். ஓகே. ஸோ இதெல்லாம் நான் பண்ணதான். ஒன்றும் வேண்டாம் சார். சென்னைங்கிற பேர் வந்து சார் ஆக்சுவலாக 96 கலைஞர் வச்சாருங்க. 2001 முதல் கையெழுத்துங்க அவங்க சென்னைங்கிறத திரும்ப மெட்ராஸ்ன்னு மாற்றினாங்க. நான் தான் மாற்ற வேண்டாம் சொன்னேன். அது 15ஆம் நம்பர் பேர் வெறும் கேளிக்கைக்கான ஊராக சென்னை இருந்துச்சு, மெட்ராஸ் இருந்துச்சு. 96க்கு பிறகு அது 25ஆம் நம்பர் பேராக சென்னை மாறினதுனால தான் இன்றைக்கி அறிவுள்ள சமுதாயம் நிறைய சென்னையில் இருக்குது. அதனால் இது மாற்ற வேண்டாம் நான் தான் சொன்னேன். சசிகலா அவர்களுக்கு என்னெல்லாம் ஆலோசனை கொடுத்துருக்கீங்க? இல்லை, அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புங்க சார். எனக்கு அவங்களுக்கு நல்ல ரெப்போ. அது நாங்கள் என்ன வேணால் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். சசிகலா அம்மா வந்துங்க எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் உண்மையாலுமே எனக்கு சின்னம்மா மாதிரி. நாங்களாம் அவங்களுக்கு சின்னம்மான்னு கூடுவோம். உண்மையாலுமே எனக்கு சின்னம்மா மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்லி வேற ஒரு சுபத்தினால எனக்கு அவங்களுக்கும் கருத்து வேறுடைய ஒழிய அவங்களுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே பேசிடுவாங்க, பேசாத சப்ஜெக்டே இல்லை. இன்கம் டேக்ஸ் ரெய்டை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் எதனால் ஏற்பட்டுச்சு, யாரால் ஏற்பட்டுச்சு? அது சசிகலா அம்மாவுடைய நெஃப்யூங்க. ஆக்சுவலி ராவணன் ஒருத்தர் வந்து இன்டென்ஷனாக எனக்கு அந்த ரைடை கிரியேட் பண்ணிட்டார். ஓகே ஓகே. அதனால் உருவானா சார். ஓகே. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவுக்கு இல்லையா முதலமைச்சர் விஜய் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், ஆஸ்ட்ராலஜி ஜோதிடம் இப்படிலாம் கொடுத்தா தமிழகத்தின் இளைஞர்களை எங்கு கொண்டு போய் விடுகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வச்சுருக்காங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டால். சார் ஆக்சுவலாக அஸ்ட்ராலஜிக்கு இன்றைக்கி எத்தனை ஆப் வந்துருச்சு. 10 பேர்த்தில் 9 பேர் ஜோசியம் பார்க்குறாங்க குறைஞ்சது. கண்ணுக்கு ஒன்று தெரியலை அப்படிங்கிறக்காக அது இல்லைன்னு அர்த்தமாயிடாது. இப்போ பெரியார் அந்த காலத்தில் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் புத்தர் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெரியாரே சொல்லியிருக்காரு, எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ நீங்களே சிறிதுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார்ல பெரியாரே. பெரியாரே சொல்ல நானே சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க, உங்களுக்கு சரின்னு விட்டா செய்கிறாரு. அந்த மாதிரி பகுத்தறிவுங்கிறது சார் ஒன்று இல்லைங்கிறதல்ல. கடவுள் இல்லை, ஜோதிடம் இல்லை, அதுதான் பகுத்தறிவுன்னு யார் சொன்னாங்க? பகுத்தறிவுங்கிறத சார் புரிந்து கொள்ளுதல் தானே. இந்த ஜோதிடத்தை உள்ளே போய் பார்த்துட்டு புரிஞ்சு இல்லைன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையா? ஜோதிடத்தை உண்மையாக நான் ஸ்டடி பண்ணேன், அந்த ஸ்டடியோட எண்டு வந்து இது ஒரு டம்மி பீஸு அப்படின்னு சொல்லுங்கள். ஐம் ரெடி டு அக்செப்ட். வாங்க நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு லைவ்லேயே உட்காந்துக்கலாம், பேசுவோமே. உங்களை நியமிச்சுட்டு அந்த நியமனத்தையும் ரத்து பண்ணதுனால முதலமைச்சர் விஜய் அவர்களின் முதல் பின்வாங்கல் இது அப்படின்னு சொல்லி பகிரங்கமான குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. 5000% கிடையாது சார். இது எப்படி சார் பின்வாங்குதாகும்? அவங்களுடைய கருத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாரு. இப்போ வந்து பிரேமலதா மேடம் சொன்னதுக்கும் வன்னியர் சார் சொன்னதுக்கும் இது ஓகே, இது ஒரு கண்ட்ரவர்சி கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது செய்கிறார். நான் எல்லா விஷயத்துக்கும் இப்படி போவார்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? திரு விஜய் அவர்கள் உங்களோட நெருக்கமானது உங்களுடைய ஜோதிடத்தின் முகத்தை பயன்படுத்தி தான். அதாவது நீங்கள் அவர் பயங்கரமாக சுனாமி அலை வந்துடும், அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. உங்களுக்கு இந்த ஒரு முகம் மட்டும் தானா, அல்லது வேறு எந்த மாதிரி ஆலோசனை நீங்கள் முதலமைச்சருக்கு கொடுக்குறீங்க? இல்லை, நாம் ஜோதிடத்தில் கூட இப்படிலாம் ஒரு பேர் நான் சொல்லலை, வெளியில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். வெளியில் நான் மீடியாவில் பேசுகிற பொழுது பொது வெளியில் சொல்கிறீங்க? பொது வெளியில் நான் சொல்கிறேன். அவர் ஒரு சுனாமி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். ஒரு பெரிய கப்பல், நான் சொன்னேன் ஈரான் யூஎஸ் வாரில் ஒரு பெரிய கப்பல் வந்து வார் பண்ணிகிட்ருக்கு, சுனாமி சிக்கினா தூக்கி வீசிடும். அது மாதிரி டிஎம்கேமையும் அதிமுகவையும் தூக்கி வீசி எறிஞ்சிருவாருன்னு நான் சொன்னேன். ஓகே. இது தலைவர்கிட்ட நான் பேசுகிறது எல்லாம் பேசுனதே இல்லை சார். ஓகே. ஆக்சுவலாக நம்ம ஜெயிப்போம் சார், நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. ஓகே. நீங்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மாத்திரை போட்டு தூங்கிட்டோம்னா கூட மே 15ஆம் தேதி எழுந்திரிச்சு வந்தால் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகிருப்போங்க அப்படிமே. ஓகே. என்னச்சோ ஜனவரி 1ஆம் தேதி நம்ம தூங்கிடலாம், மே 15 எழுந்திரிச்சு பார்த்தா தலைவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிருப்பார். இது என்ன நம்பிக்கை? பட் இது அவர் நம்பியிருந்தாருன்னா பிரச்சாரத்துக்கே போயிருக்க மாட்டார். இல்லை, அதை தான் சொல்கிறேன். நான் வளரி தெரிகிறேன், ஆனால் அவர் அப்படி இல்லை.
ஆனால் நான் இதை சொன்னேன், சிரிச்சுட்டு போயிட்டார். உங்களுடைய கருத்தை அவர் அது என்ன வந்துங்க சார், ஒரு சின்ன பையனாட அவர் பார்க்குறாரு, அல்லது அப்பா மாதிரி பார்க்குறாரு. இப்போ நான் தான் சொன்னேன், முருகருக்கும் எனக்கும் உறவு. எனக்கு பழனி முருகன் யாரோ, அவருக்கு பழனி முருகன் என்னை பார்ப்பாரு, எப்படி பார்ப்பாருங்க, இவர் அப்படி தான் நீ பார்க்குறாரு. எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு பாருங்க சார், கோடி கும்பிடுங்க. ஓகே, அதெல்லாம் நான் சொல்கிறேன், அதை அவர் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் நடந்தால் அதான் நடந்துச்சு. ஓகே, இவர் நீங்கள் சுனாமிங்க எல்லாத்தையும் தூக்கி வீசிருந்தீங்க. இன்றைக்கி ஸ்டாலினை தூக்கி வீசிட்டாரே. இந்த ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு பிறகு ஒரு சீஃப் மினிஸ்டர் தோக்கவே இல்லையே. ஈவன் தமிழ்நாடு சரித்திரத்தில் 2 பேர் தான் தோத்தாங்க. ஒன்று ஜெயலலிதா அம்மா, அடுத்தது இவங்க. எந்த அடிப்படையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உங்களை அவருடைய சிறப்பு அதிகாரியாக நியமித்தார்? உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்தா, அல்லது உங்களுடைய அதாவது வர்றதை நீங்கள் கணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையா? இல்லை, வர்றதை கணிப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். நான் நல்லா ஹார்ட் ஒர்க்கர். ஓகே, என்கிட்ட ஒரு நல்ல மெமரி இருக்குது. ஓகே, நான் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து பிறந்த ஒரு ஏழை. ஓகே, நான் சமுதாயத்தினுடைய பாவர்ட்டினால் அடித்து துவைச்செறியப்பட்ட ஒரு ஆள். எங்கள் ஊரில் நான் இப்படி நடந்து போனோம், நானும் எங்கள் அப்பா நடந்து போனால், எதுக்காக ஒரு உயர் சாதி கம்யூனிட்டிக்கார் வந்தாருன்னா நாங்கள் ஓரமாக போய் நிற்கணும். அவங்கள கிராஸ் பண்ணி நேராக போயிட்டிங்கன்னா அடுத்த கூட்டங்களுக்கு ஒத்த விழுகும். இப்படி இருந்த ஜாதி கொடுமையில் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல வெளியே வரும்போது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், படிச்சுக்கு தெரிஞ்சிட்டோம். அதை இவர் அங்கீகரிக்கிறார். இந்த பையனுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறாரு. ஓகே, அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், நான் நம்புகிறேன். ஓகே, உங்களை அப்பாயின்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அப்பாயின்மெண்ட்டை ரத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப கூலாக எடுத்துக்கிறீங்களா? அதாவது அந்த பெயினை நீங்கள் மறைச்சிக்கிறீங்களா, அல்லது உங்களுக்கு பெயினே இல்லையா? எனக்கு பெயினே இல்லை சார், பெயினே இல்லை. நான் சாருடைய குட் புக்கில் இருக்கிற சார், எனக்கு என்ன சார் பெயின்? என்னால் சாரை ரசிக்க முடியுது, அவரோட இருக்க முடியுதுன்னா அதுக்கு மேலே எனக்கு என்ன சார் கிஃப்ட் வேணும்? இந்த பதவியில் ஏமாத்துறேன் சார், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு பதவி தேவையில்லைங்க. நான் அவர் கூட இருந்தால் போதும். என்னை கேட்டால் சார் போட்டார், எவ்வளோ அன்பு இருந்தால் போட்டிருப்பார் சார். இப்படி யோசிச்சு பாருங்க சார், ஒரு சிஎம்மான பிறகு என்னை ஒரு மறந்துருக்க வேண்டாமா சார்? சகஜமான ஒரு மனிதர் எடுத்துக்கோங்க சார், இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திட்டு ஏன் நீ தூக்கி வீசி போகிற மாதிரி வீசிட்டு போயிடுவாங்களா சார்? அப்படி இல்லாமல் சிஎம் ஆனவரை என்னை நினச்சிருக்காங்க பாருங்க சார். ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டர் போட்டிருக்காங்க பாருங்க சார், கூட்டமாக போடாமல் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டர் பாஸ் ஆச்சாலாங்க சார். அப்போ அந்த மனசு எவ்வளோ கனிவான அன்பான மனது. ஒருவேளை முதலமைச்சர் உங்களை கேட்டுட்டு ஆர்டர் போட்டிருந்தா ஒருவேளை வேண்டான்னு சொல்லியிருப்பீங்களோ? அது தெரியல சார், அவ்வளவு தூரம் நான் பெரிய உயர்ந்த மனிதர்லாம் இல்லை, சரின்னு தான் சொல்லிப்பேன்னு எனக்கு தோணுது. இந்த எனக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல சார். இந்த நியமனம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கலையா? முன்னாடியே முதலமைச்சர்கிட்ட சொல்லலையா? சார், என்னுடைய ரைட் அண்ட் ராயல் டைம் நாளை காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிக்கும் சார். நான் லாஸ்ட்டு 4 இயர்ஸாக கஷ்டப்பட்டுருக்கேன். என் ஜாதகத்தை கேட்டிங்கன்னா நாளைக்கு 15th May 2026 மார்னிங் 4 o'clock என்னோடய ரைட் அண்ட் ராயல் டைம் ஆரம்பிக்குது. இது என்னைய 12ஆம் தேதி 13ஆம் தேதி கொடுத்து இது நடக்கும் எனக்கு எப்படி தெரியும்? என் ஜாதகத்தை கேட்டால் இது வரணும் இல்லை, போகணும் இல்லை, போயிடுச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அந்த அந்த செரிமனிலேயே கோட் சூட்டெல்லாம் அணிந்து வரார். இன்று வரை அவர் கோட் சூட்டிலேயே தான் வலம் வருகிறார், மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு, சட்டமன்றத்தில் அமர்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த கோட் சூட்டுக்கு பின்னாடி இருக்கும் காரணம் என்ன? அஸ்ட்ராலஜிலாம் இல்லைங்க சார், இது அவருடைய விருப்பம். அவர் ஒரு யூத்தினுடைய ஸ்பெசிமன் அவருங்க. அவர் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் 25 வாலிபனாக தான் வாழ்கிறார். அந்த வாலிபத்தை வெளிக்காட்டுறார். அது இந்த சொசைட்டிக்கு நல்லது. வேஷ்டி கட்டிட்டு சட்டை போட்டுட்டு அந்த காலத்து மனிதனாக தன்னை காட்டிக்கொண்டு கொள்ளையடிக்கிறதும் கொலை செய்கிறதும் தொழிலாக அந்த அரசியல்வாதி இருந்தாங்க. அதற்குள்ளார பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு டீக்கா ஒரு யூஎஸ் மேன் மாதிரி UK மேன் மாதிரி இருந்து ஒரு பியூட்டிஃபுல் கவர்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு அவர் விரும்பியிருக்கலாம். அதுவும் உண்மை. உங்களை கேட்டாரா கோட் சூட் போட்டால் எப்படி இருக்கும், மக்கள் ஏற்றுப்பாங்க? இல்லை சார், கேட்கல. உங்களை கன்சல்ட் பண்ணல? இல்லை, அதுக்கெல்லாம் என்ன சார் கேட்கணும்? சரி, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஒரு சயின்டிஃபிக் அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை எதிர்ப்பவர்கள் குற்றம் வைக்கிறாங்க. ஒரு டேட்டா ரீதியாக, ஒரு அனலிட்டிக்கலாக நீங்கள் இந்த அரசாங்கத்தை அந்த நியூமரிக்கலாக எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எம்மாதிரியான யோசனை கொடுத்துருப்பீங்க? இல்லை அதுக்கு ஸ்கோப்பாவது இருந்ததா உங்களுடைய அப்பாயின்மெண்ட்? இல்லை, இப்போ நான் சார் இப்போ ஆக்சுவலாக பொலிட்டிக்கலாக என்னால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஓகே, உதாரணத்துக்கு அதிமுக ஃபுல் பல்ஸ் எனக்கு தெரியும். ஓகே, அங்கே இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் எனக்கு தெரியும். ஓகே, அவங்களுக்கு பண்டிட்டை எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிக்க முடியும். ஓகே, நானும் அவங்களே தலைவருக்கு தகுந்த எப்படி கொண்டு போய் சேர்த்தலாம் என்னால் யோசிக்க முடியும். ஓகே. இப்போ திமுக இருக்காங்க, திமுக இருக்கிற பல பேர் என்னுடைய நட்புக்கு கட்டுப்பட்டவங்க. நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க. அப்போது பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் நல்லதையும் நம்ம நாட்டுக்கு செய்யறதுக்கும் கட்சிக்கு செய்யறதுக்கும் என்னை பயன்படுத்தலாம்னு தலைவர் நினச்சிருக்கலாம். இன்றைக்கி என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட நீங்கள் 96 ஜெயலலிதா கூட ட்ராவல் பண்ணதை வச்சுங்க. அவங்களோட 30 வருஷம் ஆயிடுச்சுல சார். இந்த 30 வருட அனுபவம் உள்ளவங்க எத்தனை பேர் டிவிக்கள் இருக்காங்க? ரைட். அதுக்காக நான் கொடுத்துருக்கலாமல்ல.
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.